ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z சமையல். இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போறோம். எல்லா டிஷ்லையும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த டிஷ்ல வந்து வெங்காயம் தாங்க மெயின் இன்கிரீடியன்ட்டாவே இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியா சிம்பிளா செய்யலாம். இதை ஒரு வாட்டி நீங்க சப்பாத்திக்கு செஞ்சுட்டீங்கன்னா மறுபடியும் சப்பாத்திக்கு இதுதான் செய்யணுங்கிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு கல்லெண்ணெய் வந்து நான் ஆட் பண்றேங்க. ஸோ வெங்காயம் வந்து வதங்குற அளவுக்கு தேவை. ஸோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு கல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதை மேலே இருக்கிற தோலை வந்து உதிர்த்து அதை வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை நல்லா வந்து நம்ம எண்ணெயில வந்து வதக்குறோம். இந்த வெங்காயம் வந்து ரொம்பவே கருகக்கூடாதுங்க. ஸோ ஓரளவுக்கு பொன்னிறமா வரணும், கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வதக்கினா போதும். ஸோ அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை நம்ம தனியாக வந்து ஒரு பிளேட்ல வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க நல்லா வதக்குனீங்கன்னா போதும். ஸோ இதுதாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ இது கடைசியாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் ஆயில் இல்லாமல் வெங்காயத்தை மட்டும் நான் வந்து இதை பிரித்து எடுத்துறேன். ஸோ இதே கடாயில் இந்த ஆனியன் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், நல்ல மணமாகவும் இருக்குங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை வந்து ரவுண்ட் பீஸாக சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. இந்த பெரிய வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக இது கூட நம்ம வந்துட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம். நான் இது கூட வந்து ராக் சால்ட் வந்து யூஸ் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் நார்மல் சால்ட்டே யூஸ் பண்ணலாம், நான் ராக் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு போட்டுட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கிடலாங்க. ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும். ஸோ அந்த பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன பழமாக இருந்ததுனால 4 தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய பழமாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிங்கனாவே போதும். இப்போ இந்த தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணியும் வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நான் வந்து மிக்ஸியில் அரைச்சி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ இது கூட வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வந்து வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேங்க. இது வீட்டிலே அரைச்ச வரமிளகாய் தூள் தான். ஸோ அதனால தேவைக்கேற்ப நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கொத்தமல்லி தூளும் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா கலர் வந்து ரெட்டிஷ் கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூளும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து நார்மல் வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இதுலேருந்து தக்காளி இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தயிர் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம குயிக்காக ஒரு 15 மினிட்ஸில் இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நல்லா கொதிச்சு வரதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம விடலாம். ஸோ இந்த மசாலா வாசம் எல்லாம் போய் நல்லாவே வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா இந்த மசாலா வந்து கெட்டியாகிற அளவுக்கு வந்திருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே இந்த பெரிய வெங்காயம் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா இதை நம்ம கிளறி விட்டுடலாங்க. ஸோ இதுதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் சப்பாத்திக்கு செஞ்சு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்து இதில் இந்த கிரேவியில் வந்து சப்பாத்தி வந்து சாப்பிட முடியும். ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கு நல்லா மனமாக இருக்கிறதுக்காக கொத்தமல்லி தழை வந்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக வந்துட்டு கஸ்தூரி மேதி வந்துட்டு நல்லா கையில் நக்கி அது கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவே நல்ல மணமாகவும் இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக கஸ்தூரி மேதியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்தூரி மேதியும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த ஆனியன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இருக்காங்க.